அன்பின் உறைவிடமாக இருக்கிறார். பிதாவாகிய கடவுள் திரியேக தெய்வத்தினுடைய பிதா அன்பிற்கு இலக்கணமாக இருக்கிறார். எப்படி அன்பிற்கு இலக்கணமாக இருக்கிறார்? யோவான் 3:16 வாசிகள். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும்படி அந்த ஒரே குமாரனை தந்தவை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். பிதாவாகிய கடவுள் அன்பினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி தனது அன்பை வெளிப்படுத்துகிறார்? தனது ஒரே குமாரனை உலகத்திற்கு நமக்காக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். இந்த இறை அன்பு இன்றும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. பிதாவாகிய கடவுள் இன்றும் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? தனது அன்பை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு நம்மீது இல்லாமல் நாம் ஒரு நிமிடம் உலகத்திலே வாழ முடியாது. எனவே பிதாவாகிய கடவுள் தனது அன்பினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றும் அவர் அளவற்ற அன்பு நமக்கு உரியதாக இருக்கிறது. இந்த இறை அன்பாகிய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற வேண்டும்? பிதாவாகிய கடவுளுடைய அன்பாகிய ஆசீர்வாதம். பிதாவாகிய கடவுள் அன்பினாலே ஆசீர்வதிக்கிறார். சிலர் சொல்றாங்க, என் வீடு அன்பு செலுத்துறதுக்கு யாருமே எல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பணம் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கு, நல்ல எனக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கு, நல்லா அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். ஆனா என் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கு யாருமே. எனவே அன்பு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் இருந்தும் நம் மீது ஒருவர் கூட அன்பு செலுத்தாமல் இருப்பார்களானால் அது பெரிய ஆசீர்வாத குறைவு. எனவே அன்பு என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளம். அந்த அன்பை யார் செலுத்துகிறார்? பிதாவாகிய கடவுள் அன்பினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். தனது குமாரனை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் இந்த திரியேக தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தின் முழுமையிலே முதலாவது ஆசீர்வாதம் ஆண்டவருடைய அன்பை பெறுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய அன்பில்லாமல் உலகத்தில் நாம் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. எனவே இந்த ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதத்தை பிதாவாகிய கடவுள் தமது அன்பினாலே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பிதாவாகிய கடவுளுடைய அன்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த பிதாவாகிய கடவுளுடைய அன்பின் ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை நேசிக்கிற ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதனுடைய அன்பை நாம் பெற வேண்டுமானால் நம்ம அவங்களை நேசித்தால்தான் அவங்க என்ன செய்வாங்க? நம்மை நேசிப்பாங்க. அது உலக இயல்பு. ஒரு குடும்பத்தோட ஆசீர்வாதத்தை நாம் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவர்களை நேசித்தால்தான் அந்த குடும்பத்தின் மக்கள் நம்மை நேசிப்பார்கள். அது இயல்பான ஒரு காரியம். அப்படியானால் அதே கால்குலேஷனை ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். We should reciprocate the love of God. We should reciprocate their love. ஆண்டவருடைய அன்பை நாம் மீண்டும் அவருக்கு நாம் செலுத்தி காட்ட வேண்டும். நம்மை நேசிக்கிற ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். அவர் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய அன்பாகிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை நாம் எப்படி நேசிக்கிறோம்? ஆண்டவர் நம்மை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவர் நம்ம தமது அன்பினாலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் நாம் அவரை எப்படி நேசிப்பது? நாம் அவர் மீது எப்படி அன்பு செலுத்த? வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு முழு இருதயத்தோடும் ஒரு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அந்த ஆண்டவருடைய அன்பாகிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவர் மீது என்ன செலுத்த வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு செலுத்து, முழு ஆத்மாவோடு அன்பு செலுத்து, முழு மனதோடு அன்பு செலுத்து. நாம் ஆண்டவரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு
முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு செலுத்தும் பொழுது அவர் என்ன செய்வார்? நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். திரியேக தெய்வத்தினுடைய முதல் அம்சமாகிய பிதாவாகிய கடவுளை நேசிக்கிறார். அந்த அன்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவரை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரை நாம் நேசிக்க வேண்டும்.